So hi friends, this is Manoj and welcome back. Oppo phonesல ரெண்டு சீரிஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஒன்னு வந்து Fine series, இன்னொன்னு வந்து Reno series. இப்போ என் கையில ரெண்டு Reno phones வச்சிருக்கேன். This is Oppo Reno 13 and this is Oppo Reno 13 Pro. ரெண்டு phonesமே performance based phones. அதாவது நீங்க கேமிங் வந்து தாராளமா ரெண்டு phonesலயும் விளையாண்டுக்கலாம். ப்ரொஃபஷனல் கேமிங் பர்பஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்மே கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் போன்ஸ். Reno 13 கூட ஓரளவுக்கு ஓகே, பட் 13 Pro வந்து நல்லா இருக்குதுங்க. டெலிஃபோட்டோ கேமராலாம் கொடுத்திருக்காங்க, 3.5x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸோட full details உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So these are the boxes, Reno 13 and Reno 13 Pro. So நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் Oppo AI phone அப்படின்னு எழுதிருக்காங்க பாத்தீங்களா. So இப்போ ரெண்டு பாக்ஸஸையும் ஓபன் பண்ண போறேன். So இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கு, அதை ஓபன் பண்ணலாம். So 13 Proல சீல் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க, 13ல கொடுக்கல. அண்ட் ரெண்டுத்துலயுமே you have the quick start guide and then you have the soft cases. 13 Proல நல்லா ப்ரொஃபஷனலா கொடுத்திருக்காங்க, 13ல நார்மலா எப்பவும் கொடுக்குற சாஃப்ட் கேஸ் தான் கொடுத்திருக்காங்க. So ரெண்டுத்துக்குமே உள்ள வெர்டிகல் லைன்ஸ்ல grip கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அண்ட் தொட்டு பார்க்கிறதுக்கும் சூப்பரா இருக்குங்க. பட் வெளியில பார்க்கும்போது இந்த கேஸ்ல மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க, பட் இந்த கேஸ் கொஞ்சம் ரப்பரிஷா இருக்குங்க. பட் வாட் எவர் ரெண்டுத்தோட குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் 13 ப்ரோவோட கேஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. அண்ட் தென் யூ ஹேவ் தி செல்போன்ஸ். சோ அப்புறமா காட்டுறேன். சிம் எஜெக்டர் பின் எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா, ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்மைலி மாதிரி கொடுத்திருக்காங்க, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் ரெண்டு செல்போன்ஸ்க்குமே 80 வாட் சூப்பர் வூக் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னமும் கிடையாது, மாடரேட்டான ஒரு சைஸ்ல கொடுத்திருக்காங்க. பட் வெயிட் வந்து நல்லாவே இருக்குதுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் ரெண்டுத்தோட அவுட்புட்டும் டைப் A. Then you have the type C to type A charging cables. Okay, this is Reno 13 and 13 Pro. So 13ல ரெண்டு கலர் வருது, one is white and இன்னொன்னு நான் வச்சிருக்கிறது blue color. 13 Proலயும் ரெண்டு கலர் வருது, one is purple and another one is நான் வச்சிருக்கிறது grey. எனக்கு என்னமோ இந்த grey கலர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, பார்க்கிறதுக்கு செம்ம பிரீமியமா இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு போனையும் ஃபர்ஸ்ட் என் கையில எடுத்தோம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரெண்டு போனும் நல்ல பிரீமியம் லுக்கா இருக்குதுங்க. இன்னும் சொல்ல போனா ரெண்டு போனுமே கிட்டத்தட்ட ஐபோன் மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃபிளாட் பேனல், ஃபிளாட் எட்ஜஸ், கர்வ்ட் கார்னர்ஸ், அப்படியே ஐபோன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. அண்ட் ரெண்டு போனுமே நல்ல ஹெவியா இருக்குதுங்க. 13 is 181 grams and 13 Pro is 195 grams. பிகாஸ் இதுல டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்திருக்கிறனால இந்த ஸ்மார்ட் போன் கொஞ்சம் வெயிட் அதிகம். பட் ஓவராலா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 13 is 7.3 mm and 13 Pro is 7.55 mm, ஆல்மோஸ்ட் similar thickness. அண்ட் பேக் சைடுல ரெண்டு போனுக்குமே மினரல் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, பார்க்கிறதுக்கும் தொட்டு பார்க்கிறதுக்கும் சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு வெல்வெட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க, தொட்டு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டும் அழுக்கும் ஒரு அளவுக்கு தான் அட்ராக்ட் ஆகும், ரொம்பலாம் வந்து அட்ராக்ட் ஆகாது, which is really good. அண்ட் இந்த கேமரா மாடியூல்ஸ் மவுண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இது ரெண்டுத்தையுமே கிளாஸ் எல்லாம் மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் பத்தி Oppo எதுவுமே சொல்லல. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் it is Corning Gorilla Glass 7i, which is okay for this price point. அண்ட் ரெண்டு போன்லயுமே ஃப்ரேம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அலுமினியம் எல்லாம் மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு செல்போன்ஸ்மே IP66, IP68 and IP69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. சோ நீங்க டஸ்ட்ல, தண்ணியில, மழையில எல்லாத்தையும் ஜாலியா யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ரெண்டு செல்போனோட லெஃப்ட் சைடுமே கம்ப்ளீட்டா ஃப்ரீயா விட்டுருக்காங்க. சோ Reno 13 எந்த ஒரு சப்போர்ட்மே இல்லாம இந்த மாதிரி ஃபிளாட்டா நிக்க வச்சு நீங்க படம் பார்க்கலாம். பட் 13 Pro கீழ விழுந்துட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, என்னால வைக்கவே முடியல. பிகாஸ் இதோட டிஸ்ப்ளே வந்து ஸ்லைட்டா கர்வ் பண்ணி விட்டுருக்காங்க. அண்ட் ரைட் சைடு ஆஃப் தி ஃபோன் யூ கேன் see the power on off பட்டன், அதுக்கு மேல வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே சிங்கிள் பட்டனா கொடுத்திருக்காங்க, ஃபீட்பேக் சூப்பரா இருக்குங்க. அண்ட் பாட்டம்ல யூ கேன் see the SIM tray, அதுக்கு பக்கத்துல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கொடுத்திருக்காங்க. then you have the USB type C charging port and last you can see the stereo speakers. so அதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர்ஸ் மேல இருக்கக்கூடிய ஏர் பீஸ் தான் டியூப் பண்ணி இன்னொரு ஸ்பீக்கரா ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. and at the top you can see the noise cancellation microphone and this is a speaker outlet, இது டெடிகேட்டடான ஸ்பீக்கர் கிடையாது. and then you can see the IR blaster. okay, coming to the camera system, ரெண்டு செல்போன்ஸ்லயுமே பின்னாடி மூணு கேமராஸ் கொடுத்திருக்காங்க. பட் ப்ரோவோட கேமரா சிஸ்டம் கொஞ்சம் பெட்டரா இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் இஸ் தி வைட் ஆங்கிள் கேமரா, ரெண்டு செல்போன்ஸ்லயுமே ஒரே வைட் ஆங்கிள் கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் 13 ஓட வைட் ஆங்கிள் கேமரா. and Pro மாடல்ல this is the wide angle camera. so this is a 8 megapixel ultra wide angle camera with the aperture of f2.2 and இதோட focal length வந்து 15 mm, நல்ல வைடான ஒரு லென்ஸ் கொடுத்திருக்காங்க. Sony IMX355 அப்படின ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் 1/4.0, ஒரு குட்டி சைஸ் சென்சார்னு சொல்லலாம். and இந்த ரெண்டு கேமராவுமே ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் பண்ணும். this is the primary camera of 13 and this is the primary camera of 13 Pro. ரெண்டுமே 15 megapixel, aperture f1.8. 13ல Sony LYT600 அப்படின ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் 1/1.95 inches and இதோட focal length 26 mm. on the other hand 13 Pro ல Sony IMX890 அப்படின ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் 1/1.56 inches and இதோட focal length 24 mm. so obviously 13 Pro ஓட சென்சார் சைஸ் கொஞ்சம் பெருசுங்க. and 13 ஓட primary camera face detection auto focus சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி full time optically image stabilized camera. 13 Pro ல multi directional face detection auto focus சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி full time optically image stabilized camera. so primary camera பொறுத்த வரைக்கும் 13 Pro is slightly better.
பெட்டர். அண்ட் இங்க பாத்தீங்களா ஒரு குட்டி கேமரா கொடுத்திருக்காங்க. This is a 2 megapixel monochrome camera with aperture of f2.4. இது சும்மா வைக்கணுமேனு வச்சிருக்காங்க. And 13 Proல இங்க பாருங்க, this is a 50 megapixel telephoto camera with aperture of f2.8 and இதோட focal length 80 mm. இந்த கேமராவால 3.5x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ண முடியுங்க. And this camera is full time optically image stabilized. அதே மாதிரி face detection auto focusum சப்போர்ட் பண்ணும். And ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸும் ஒரே செல்ஃபி கேமராவை தான் ஷேர் பண்றாங்க. This is a 50 megapixel camera with the aperture of f2.0 and இதோட focal length 21 mm. V-log பண்றதுக்குலாம் சூப்பரான ஒரு focal lengthங்க. And இந்த ரெண்டு கேமராஸ்மே ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் பண்ணும். Coming to the hardware, ரெண்டு செல்போன்ஸ்லயுமே ஒரே ஹார்ட்வேர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. CPU பொறுத்த வரைக்கும் it is MediaTek Dimensity 8350 அப்படின்னு ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் frequency 3.35 GHz and this is a 4 nanometer chip. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸருங்க. RAM and ROM பொறுத்த வரைக்கும் 13ல 8GB plus 128GB and 8GB plus 256GB வித்துக்கிட்டு இருக்காங்க. And 13 Proல 12GB plus 256GB and 12GB plus 512GB வித்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுத்துலயுமே RAM ஓட டெக்னாலஜி LPDDR5X and ரெண்டுத்துலயுமே ROM ஓட டெக்னாலஜி UFS 3.1. So RAM, ROM and processor மூணுத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி பார்க்கும்போது this is absolutely performance based phone and this is absolutely gaming centric phone. நீங்க எல்லா விதமான ஹை எண்ட் கேம்ஸும் இந்த செல்போன்ல தாராளமா விளையாடலாம். ஃப்ரேம் ஸ்கிப் பண்ணாம லாகே இல்லாம நீங்க தாராளமா விளையாடலாங்க. அண்ட் RAM எக்ஸ்பான்ஷன் கொடுக்குறாங்க. 13ல நீங்க அப் டு 8GB வரைக்கும் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா உங்களுக்கு 16GB ஆஃப் விர்ச்சுவல் RAM கிடைக்கும். அண்ட் 13 Proல அப் டு 12GB வரைக்கும் நீங்க RAM எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 24GB ஆஃப் RAM கிடைக்கும். அண்ட் கமிங் டு தி OS and UI, ரெண்டு செல்போன்ஸ்லயுமே Android version 15 யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கு டாப் ஆஃப் இட் கஸ்டம் UI ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே கலர் OS 15 யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே ரீசன்ட் வெர்ஷன்ங்க. அண்ட் கமிங் டு தி டிஸ்ப்ளே, ரெண்டு செல்போன்ஸ்லயுமே ஒரே டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்லைட் டிஃபரன்சஸ் இருக்குங்க. 13ல 6.59 inches flat AMOLED panel யூஸ் பண்ணிருக்காங்க. 13 Proல 6.83 inches curved AMOLED panel யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க சைடு பை சைடு பார்த்தாலே தெரியும் 13 Pro கொஞ்சம் டாலரா இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அண்ட் curved panel அப்படினா என்னன்னு நினைச்சிராதீங்க. This is a slightly curved panel. தெரியுதா உங்களுக்கு? சின்னமா ஒரு curve கொடுத்திருக்காங்க. இந்த 2.5D டிஸ்ப்ளேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளே தான். ரெண்டுத்துலயுமே full HD plus resolution யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்கிரீன் சின்னமா இருக்கறனால 13ஓட பிக்சல் டென்சிட்டி வந்து 460 ppi and screen கொஞ்சம் பெருசா இருக்கறனால 13 Proவோட பிக்சல் டென்சிட்டி 450 ppi. பட் whatever, ரெண்டுமே 400 கிராஸ் பண்ணிருக்கறனால கிளாரிட்டி சூப்பரா இருக்குங்க. இந்த இமேஜ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? and screen to body ratio is 90%. ஏன்னா இந்த செல்போன்ல பெசல்ஸ் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை, தெரியுது உங்களுக்கு? குட்டியா தான் பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க. and அது மட்டும் கிடையாதுங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐபோன் மாதிரியே பாருங்களேன் பெசல்ஸ் எல்லாமே ஒரே சைஸா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? பார்க்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கா? and brightness பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் brightness வந்து 600 nits, பட் பீக் brightness வந்து 1200 nits வரைக்கும் போகுது. பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் அவுட்டோர் விசிபிலிட்டி கொஞ்சம் சிரமங்க. கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பர்டிகுலரா இந்த மாதிரி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தாங்க நீங்க பார்க்கணும். மித்தபடி இன்டோர் யூசேஜ்க்குலாம் சூப்பரா இருக்குங்க. அண்ட் முக்கியமான விஷயம், திஸ் இஸ் a 10-bit பேனல். அதனால நீங்க 100 கோடிக்கும் அதிகமான கலர்ஸ் இந்த செல்போன் ஸ்கிரீன்ல பிசிக்கலாவே ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, HDR10+ கொடுத்திருக்கறனால நீங்க Amazon Prime, Netflix, YouTubeலலாம் ஹை ரெசல்யூஷன் கண்டென்ட் பார்த்து ரசிக்கலாம். அண்ட் ரெஃப்ரெஷிங் ரேட் பொறுத்த வரைக்கும் நீங்க 60 Hz வச்சுக்கலாம், இல்லனா 120 Hz வச்சுக்கலாம், அப்படி இல்லனா ஆட்டோ செலக்ட் வச்சுக்கலாம். அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி செல்போனே ரெஃப்ரெஷிங் ரேட்டை சூஸ் பண்ணிக்கும். அண்ட் இங்க பாருங்க ஆப் ஸ்பெசிபிக் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. இத கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆப்புக்கும் நீங்க ஸ்பெசிபிக்கா ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி சூஸ் பண்ணும்போது கேன் யூஸ் 90 Hz, so 60 Hz, 90 Hz இல்லனா 120 Hz வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த செல்போன் டைனமிக் ரெஃப்ரெஷிங் ரேட் சப்போர்ட் பண்ணாது. இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்தறலாம். ஓகே, நான் ஒரு ஸ்டில் போட்டோ சூஸ் பண்ணிருக்கேன். பாருங்க 120 Hz காட்டுது. ரெண்டுமே 60 மாறிடுச்சு. பாத்தீங்களா? 60க்கு கீழ போவே இல்ல. So this cell phone screen does not support dynamic refreshing rate. So இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்குதுங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன்ஸையும் 3840 Hz pulse width modulation யூஸ் பண்ணி டிம் பண்றாங்க. So அதனால நீங்க லோ லைட்லலாம் படம் பார்க்கறீங்க இல்ல சோஷியல் மீடியால யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு தான். ஓகே, கமிங் டு தி பேட்டரி, Reno 13ல 5600 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. பட் 13 Proல 5800 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ரெண்டு போன் கூடவே கப்பல் பண்ணி பாக்ஸ்ல 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வச்சிருக்காங்க. சோ இந்த சார்ஜர் உங்க ஸ்மார்ட் போன்ஸை less than 1 hourல கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிடுதுங்க, which is blazingly fast. and இப்போதைக்கு நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் draining is very slow. சோ என்னோட கால்குலேஷன் படி நீங்க 7ல இருந்து 8 மணி நேரம் கேம்ஸ் வந்து தாராளமா விளையாடலாங்க. and if you are a casual user நீங்க ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் வரைக்கும் சார்ஜே போடாம உங்க செல்போனை யூஸ் பண்ணிக்கலாம். சோ பேட்டரி மேனேஜ்மெண்ட் இந்த
இந்த செல்போன்ல பக்காவா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ஸ் ரெண்டு செல்போன்லயுமே கொடுத்திருக்காங்க. நான் என்னென்ன பேண்ட்ஸ் அப்படிங்கறது கீழே போடுறேன். அண்ட் வைஃபை டாப் ஆஃப் தி லைன் வைஃபை 6 கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் லோ எனர்ஜி வெர்ஷன் 5.4 கொடுத்திருக்காங்க ரெண்டு செல்போன்ஸ்லயுமே. அண்ட் ப்ளூடூத் ஆடியோ கூட எடுத்து பாருங்களேன். SBC, AAC, APTX, APTX, HD, LDAC and LHDC 5.0 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. சோ இந்த ஸ்மார்ட் போன்ஸ் வச்சு நீங்க வயர்லெஸ்ஸா ஹை ரெசல்யூஷன் ஆடியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அண்ட் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் NFC சப்போர்ட் ரெண்டு செல்போன்ஸ்லயுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் ரெண்டு செல்போன்ஸ்லயுமே IR ரிமோட் கொடுத்திருக்காங்க. இத கிளிக் பண்ணுங்க. எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். சோ செட் டாப் பாக்ஸ், DVD பிளேயர், ஏர் கண்டிஷனர், ப்ரொஜெக்டர், ஃபேன்ஸ், லைட்ஸ், வாட்டர் ஹீட்டர், ரோபோட் வேக்யூம் எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. வழக்கம் போல ஏசியை சூஸ் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க எவ்வளவு பிராண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? ஸோ உலகத்தில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரியலி குட். பட் சேட்லி ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸுமே FM ரேடியோ சப்போர்ட் பண்ணாது. அண்ட் ஆடியோ எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லையுமே ஓ ரியாலிட்டி அப்படிங்கிற இவங்களோட ஹோம் க்ரோன் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லேயே இந்த ஓ ரியாலிட்டி ஆடியோ சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ்லேயே ஒர்க் ஆகும், விச் இஸ் ரியலி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். அண்ட் ஆடியோ எஃபெக்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லையுமே ஹோலோ ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆட்டோ வச்சுக்கலாம், இல்லைன்னா கஸ்டம் போயிட்டு இந்த ஸ்பீக்கர் டைரக்ஷன்ல நீங்க மாத்திக்கலாம். இங்க பாருங்க மாறுது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ லெஃப்ட் ரைட்டுன்னு நீங்கள் மாற்றிக்கலாம். சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ Oppo Reno 13 and 13 Proவோட கேமரா அவுட்புட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸும் ஒரே வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் ஒரே செல்ஃபி கேமரா தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால ரெண்டு ஃபோன்ஸோட வைட் ஆங்கிள் அவுட்புட்டும் செல்ஃபி அவுட்புட்டும் ஒரே மாதிரி தாங்க இருந்துச்சு. வைட் ஆங்கிள் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைசிங்காக கலர் சைன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. லோ லைட்டுக்கும் நைட் ஃபோட்டோகிராஃபிக்கும் வைட் ஆங்கிள் வந்து வேலைக்கே ஆகுதுங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோட செல்ஃபி அவுட்புட் சூப்பரா இருந்துச்சுங்க. போட்டோவோட கிளாரிட்டியா இருக்கட்டும், கலர் சைன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. போத் போட்டோ அண்ட் வீடியோ ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் 13 ப்ரோவோட பிரைமரி கேமரா கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. கலர் சைன்ஸ்லயே நல்ல டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. Reno 13ஓட பிரைமரி கேமராவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் 13 ப்ரோ கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிருச்சு. அண்ட் 13 ப்ரோல அடிஷனலா யூ ஹேவ் தி டெலிஃபோட்டோ கேமரா. ஸோ 3.5x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ணி இந்த மாதிரி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்களால ஷூட் பண்ண முடியும். அவுட்புட்மே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ ஓவரால் ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸோட கேமரா சிஸ்டமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் Reno Pro ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸோட டெடிகேட்டட் கேமரா ரிவ்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு Reno 13 and 13 Pro? என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஹைலி கேப்பபிள் ஸ்மார்ட் போன்ஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. எந்த இடத்துல டிஃபரன்ஸ் வருதுன்னா, ஒன்னு வந்து டிஸ்பிளேல வருது. இதோட டிஸ்பிளே கொஞ்சம் சின்ன, இதோட டிஸ்பிளே கொஞ்சம் பெருசு. இதுல டெலிஃபோட்டோ கேமரா கிடையாது, இதுல டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. மித்தபடி எவ்ரிதிங் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ ஓவராலா இந்த ஸ்மார்ட் போன்ஸை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் எஸ். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. நல்ல கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, நல்ல ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃபேண்டாஸ்டிக்கான பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ஸ் ஒர்த் தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மொபைல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்ஸ் காரைக்குடி நம்பர் நான் ஸ்கிரீன்லயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். மறக்காம கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோல சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அலிதன்ஸ் பாய் ஃப்ரம் மனோஜ்.